ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நியூட்டனில் 3 விதிகள் இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ரீதியாக எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ப்ராக்டிக்கல் வந்து செஞ்சு பார்ப்போமே. ப்ராக்டிக்கல் செய்யக்கூட ஞாபகம் இருக்குது, அதனால் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்ப்போம். அப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். 1வது விதி என்னன்னா, ஒரு பொருளானது என்ன செய்யும், எந்த ஒரு விசையும் தாக்காத விடத்து அந்த பொருள் வந்து ஓய்வில் இருக்கும். இப்போ இந்த பொருள் வந்து ஓய்வில் இருக்கும், எந்த விசையும் தாக்காட்டி இது ஓய்வில் இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் இயங்கி கொண்டு இருந்தா, ஒரு சீரான வேகத்தில் மாற்றம் இல்லாட்டி சீரான வேகத்தை இப்படி இயங்கி கொண்டு இருந்தா என்ன செய்யும், எந்த ஒரு விஷயம் தாக்காட்டி என்ன செய்யும், அது இயங்கி கொண்டே இருக்கும். இயங்குகிற பொருள் சீரான வேகத்தோடு இயங்கி கொண்டே இருக்கும். ஒரு வேகத்தில் மாற்றம் ஏற்படாது. ஒரு விஷயம் ஒன்று தாக்காவிட்டால இதில் ஒரு மாற்றம் ஏற்படாது, இயங்கி கொண்டே இருக்குமே. அதுதான் மூலாவது சொல்லுது. ஆகவே பொருள் ஒன்று ஓய்வில் இருந்தால் எந்த ஒரு விஷயம் தாக்காட்டி அப்படி ஓய்வில் இயக்கும். ஒன்னொன்று இயங்கிட்டு இருந்தால், சீரான வேகத்தில் இயங்கிட்டு இருந்தால், ஸ்பீடில் இயங்கிட்டு இருந்தால் அந்த பொருள் எந்த விஷயம் தாக்காட்டி அது சீரான வேகத்தில் இயங்கிட்டே இருக்குமே. நம்ம ஒரு விஷயம் ஒன்று தாக்கினா தான் அது ஒன்று ஸ்லோவாகும், இல்லாட்டி நிற்கும், இல்லாட்டி ஸ்பீடாகும், இல்லாட்டி அப்படி செய்யும், இல்லாட்டி என்ன செய்யும், சீரான வேகத்தில் இயங்கி கொண்டே தான் இருக்கும். இதுதான் முதலாவது விதி. 2வது விதி என்ன சொல்லுதுண்டா, விசையானது நேர்விகித சமன். எதுக்கு? ஆர்முடுகளுக்கு நேர்விகித சமன் என்று சொல்லுது. விசையானது ஆர்முடுகளுக்கு நேர்விகித சமன். ஆர்முடுகள் என்றால் என்ன, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு மோட்டர் பைக்கோ ஒரு கார் ஒன்று எடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலரேஷன் பண்ணுவீங்களே, அப்போ எக்ஸலரேட்டர் பண்ணுவீங்க. அதாவது அந்த காரை அந்த இதை மெரிச்சோடனே வேகமாக போகுமே. மோட்டர் பைக்கில் அதை முறிக்கணுன்னே வேகமாக போகுது. அப்போ வேகத்தை வந்து எக்ஸலரேஷன் அதிகரிக்குது. அப்போ ஆர்முடுங்கிற எக்ஸலரேஷன். இப்போ ஆர்முடுனா என்ன, மோட்டர் பைக்கில் இருக்கிற அந்த முறுக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆர்முடுகள். அதாவது வேகத்தை கூட்டுறது. அப்போ வேகத்தை கூட்டுறது ஆர்முடுகளுக்கு விசையானது நேர்விகித சமன். நேர்விகித சமன் என்னென்று தெரியாமல் இருக்கும் சிலாக்கள். என்னண்டா நேர்விகித சமன்ண்டா ஒன்று கூடினா மற்றதும் கூடுற நேர்விகித சமன். அதாவது 1 கிலோ அரிசியோட விலை 20 ரூபாண்டா 2 கிலோ அரிசியோட விலை 40 ரூபா ஆகிக்குமே. அப்போ அரிசியோட அளவு கூட கூட விலையோட அளவும் கூடிட்டு போகுது. அப்போ நேர்விகித சமன் என்ன, ஒன்று கூடினா மற்றதும் கூடுறதுக்கு பேர் தான் நேர்விகித சமன். ஆகவே விசையானது கொடுக்கப்படுற விசையானது கூடினா ஆர்முடுகள் கூடும்ங்கிறது தான் 2வது விதி சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், அதை ப்ராக்டிக்கலாக இருந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ப்ராக்டிக்கலில் நான் 2 விதமான விசையை நான் கொடுத்தேன். நான் எதாலன்னு பொருள் ஒன்றை வச்சு நிறைய மூலமாக நான் விசையை கொடுத்தேன். எனக்கு கையால் அப்படி இழுக்கிறத விட நான் பொருள் ஒன்றை வெயிட் ஒன்று வைக்கிறது மூலம், அதாவது மரக்குட்டியை நான் வச்சேன். 2வது வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு க்ரீன் புக் கலர் பாக்ஸ் ஒன்று வச்சேன். 2.5 கிலோ கிராமும் நீங்கள் பார்த்துருந்தீங்க, அந்த தராசில் வச்சு அளந்தேன். ஆகவே இது 470 கிராம், இது 240 கிராமாக நீங்கள் பார்த்தீங்க வீடியோவில். ஒரு என்ன செய்வேன், இது வந்து நான் இதுக்கு வச்சேன்னா ஒரு விசை ஏற்படுத்துறதுக்காக வச்சேன். அப்போ இதை நான் விசைக்கு மாற்றின எப்படி வரும், 470 கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும். இப்போ 0.47 கிலோகிராம் தெரிந்த நான் 1000 பிரிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கும், அதை நியூட்டனுக்கு மாற்றணும். நியூட்டனுக்கு மாத்திரம் என்ன செய்யற, 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அப்போ இத்தனை கிலோகிராம் இத்தனை நியூட்டன். அப்போ இதை 10ஆல் பெருக்கணும். 10 பெருக்கிறது ஒரு தசமம் நெஞ்சில் வரும், 4.7 நியூட்டன் வரப்போகுது. அதே மாதிரி இது எத்தனை வரும், எத்தனை கிலோகிராம், 2.4 கிலோகிராம். இதை மாற்றினா எத்தனை வரும் நியூட்டனுக்கு, 2.4 நியூட்டன். அப்போ 2 விதமான விசைகள் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று 4.7 நியூட்டன் விசையை கொடுத்துருக்கேன், இன்னொன்றில் 2.4 நியூட்டன் விசையை கொடுத்துருக்கேன். ஆகவே இதன் மூலம் நான் என்ன பார்க்கேன், திணிவு அந்த பொருளை இழுக்கப்படுற பொருள்ற திணிவு மாறல, 2 விசையை நான் 2 வெவ்வேறான திணிவை வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ இதன் மூலம் நான் என்னத்தை நான் பார்க்க போகிறேன்டா, விசை கூடினா ஃபோர்ஸ் கூடினா ஆர்முடுகள் கூடுமா என்று பார்க்க போகிறேன். அப்போ இதை விட இது கூட இருக்கணுமே, இதை விட இது கூட இருக்கா, இதை விட இது கூட இருக்கு நிறைய இல்லை, விசையில் கூட இருக்கி. அப்போ அந்த பொருள் நம்ம இழுபட்ட அந்த பொருள் இருக்கு தானே, அது கூட வேகத்தில் போய்க்கா, இதை விட
இது கூட வேகத்தில் போய்க்க, இந்த விசையை பிறக்கும் போது அந்த பொருள் கூட வேகத்தில் போய்க்கா கண்டு பார்க்க போகிறோம். இப்போ அதை நம்ம ஆகவே சந்தர்ப்பம் உண்டு. என்ன 2.4 நியூட்டன், அதாவது எங்கே இருக்குது இந்த க்ரீன் பாக்ஸை வச்சு நான் பார்த்து கொடுத்து இழுபடக்குள்ள வர சந்தர்ப்பத்தில் 1.73 செகண்ட் எடுத்தி. எதுக்கு எடுத்திக்கு? அந்த மரக்குற்றி அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு இப்படி வலிட்டு வாரத்துக்கு அந்த வீடியோவில் பார்த்து அந்த ப்ராக்டிக்கலை காட்டிக்கு 1.73 செகண்ட் எடுத்தி. அதே மாதிரி மரக்குற்றி, அந்த பெரிய மர குட்டியை நான் வச்சு அதை பயன்படுத்தி இழுக்கக்குள்ள என்ன நடந்தி 4.7 நியூட்டன் விசை நான் கொடுத்துருக்கேன் அந்த மரக்குற்றிக்கு. அப்போ அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு? அதே சேம் தூரம் தான், ரெண்டும் ஒரே தூரம் தான், நான் எடுத்த நேரம் தான் வித்தியாசம். 0.72 செகண்ட் எடுத்தி. அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு தூரம் இருக்கு, ஏபி என்ற தூரம் ஒன்று இருக்கு. ஒருத்தர் என்ன செய்கிறார், இதை 0.72 செகண்டுக்குள்ள ஏலேருந்து பிக்கு போகிறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார், 1.73 செகண்டுக்குள்ள ஏலேருந்து பிக்கு போகிறார். யார் வேகமாக போகிறார்? ஏங்கிறவரா வேகமாக போகிறார், இவரா வேகமாக போகிறார், இவரா வேகமாக போகிறார்? டைம் குறை எடுத்தவர் வேகமாக போகணுமே, டைம் கூட எடுத்தவர் அவரோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவார். டைம் குறைய எடுத்தவர் தான் வேகமாக போய்க்காருன்னு சொல்கிறார். அப்போ வேகம் கூடக்குள்ள ஆர்முடுகள் கூடும். அப்போ எதுக்கு ஆர்முடுகள் கூடும்? இப்போ இவர் தான் குறைய டைம் எடுத்திக்கார். அப்போ யாருக்கு ஆர்முடுகள் கூட? இவருக்கு கூட. யாருக்கு குறைய? இவருக்கு குறை. ஏன்டவர் கூட டைம் எடுத்திக்காரு, அந்த தூரத்தை போகிறதுக்கு கூட டைம் எடுத்திக்கார். இவர் குறை டைம் எடுத்திக்கார். குறை டைம் எடுத்த வேகம் கூட, கூட டைம் எடுத்தால் அவரை விட வேகம் குறைய. அப்போ வேகம் கூடக்குள்ள ஆர்முடுகள் கூடும். அப்போ ஆர்முடுகள் கூடிக்கு எது குறைஞ்சி. அப்போ நியூட்டன்ஸ் என்னது சரியா போலையா? எஃப் விசை கூட கூட ஆர்முடுகளும் கூடுது என்று நியூட்டன் 2வது சொன்னார். அது இப்போ சரியாயிட்டு தானே. 2.4 நியூட்டனில் குறைய இருக்கி, 4.7 நியூட்டனுக்கு அதை விட கூட இருக்கி. அப்போ விசை கூட கூட இது கூட, விசை குறைய ஆர்முடுகள் குறைய, இதை விட குறைய. அப்போ விசை கூடுனா ஆர்முடுகள் கூடும் என்கிறது அவர் சொன்னது. விசை குறைஞ்சா ஆர்முடுகள் குறையும் மட்டும் சொன்னார். அப்போ அது இதன் மூலமாக தெளிவாயிட்டு. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன், கணிப்பொன்றும் செய்யலை. கணிப்பொன்றும் செய்யணும்னாலும் செய்யலும். இப்போ நம்ம 2ஆம் விதியை நம்ம பார்த்துட்டு 3ஆம் விதி நியூட்டன் என்னண்டா, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமன் எதிர்மான மறுதாக்கம் இருக்குன்றது 3ஆம் விதி. அதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் மூலம் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போல் அண்ட சிவரில் எரிஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் சிவருக்கு எறிகிறதுக்கு நான் கைகளால் போலுக்கு ஒரு விசையை கொடுக்கேன். அது போய் எங்கே படுது? சிவரில் படுது. ஆனால் சிவர்லேருந்து என்கிட்ட வரத்துக்கு ஒரு விசை ஒன்று தேவை. அப்போ அதை எங்கே கொடுக்குது, யார் கொடுக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, அது நான் அந்த போல் சிவரில் பட்டதான தாக்கத்துக்கான மறுதாக்கம் அந்த சிவர் கொடுத்ததாலான், அந்த சிவர் கொடுத்த அந்த மறுதாக்க விசையினாலான் அது என்கிட்ட வந்துச்சு அண்டு நீங்கள் விளைக்கொள்ளணும். அப்போ மறுதாக்கம் ஒன்று ஏற்படுது. ஒரு தாக்கத்தின் போது அந்த போல் சிவரில் படுக்கக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுது. அந்த தாக்கத்துக்கான மறுதாக்கம் ஒன்று நடக்கக்குள்ள தான் அந்த சிவர் ஒரு விசையை கொடுக்குது. அதன் மூலம் தான் திரும்ப அந்த போல் என் கைக்கு வருது. அப்போ அதை இந்த சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் மூலம் அதை நம்ம விளைக்கொள்ளையிலும். சார், இந்த வீடியோ இதோட முடிவடைஞ்சிக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.